மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தியாக மனப்பான்மையோடு உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிற மக்களாக ஆலயத்தில் முழங்கால் படியிட கடவோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய கண்கள் முன்பாக கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து மரித்த அந்த காட்சியை நாம் நினைவு கூற வேண்டும். அங்கே அவர் நமது ரட்சிப்பை நிறைவு செய்ததை நினைவு கூற வேண்டும். அவர் சிந்திய இரத்தம் நம்முடைய பாவங்களுக்கு எதிராகவும் பாவத்துக்கு காரணராக இருக்கிற சாத்தானுக்கு எதிராகவும் இந்த உலகத்துக்கு எதிராகவும் இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி இந்த நாள் தொழுகையிலே நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு சென்றார். ஒரு வீட்டுக்கு சென்றார். அங்கே 2 சகோதரிகள் இருந்தார்கள். அந்த சகோதரிகளில் ஒருவர் பெயர் மார்த்தாள். மார்த்தாள் தன்னுடைய வீட்டை குறித்து அதிக கவலை உள்ளவள். அவள் வீட்டுக்கு வருகிற விருந்தினரை குறித்து கவலை உள்ளவள்.
அடுத்த வேளை சாப்பாட்டை குறித்து அக்கறை உள்ளவள், உணவு சமைத்து தருவதில் அக்கறை உள்ளவள். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். எல்லா மனிதர்களும் உணவை தேடி வாழ்கிறார்கள், தண்ணீரை தேடி வாழ்கிறார்கள், உடையை தேடி வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் நாகரிகமாக மனிதனாக இருக்க விரும்பினால் அவனுக்கு உணவு, தண்ணீர், உடை இது மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கை இதை சுற்றியே அமைந்திருக்கிறது. உலகத்தில் எந்த தேசத்தில் எந்த பகுதியில் நாம் குடியிருந்தாலும் இந்த மூன்று இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இன்றைக்கு இந்த மூன்று காரியங்களை குறித்து அதற்கான தேடுதலை முன்னிட்டு தான் நம்ம படிக்கிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது எல்லா விதமான லேபர், மனுஷனுடைய முயற்சிகள் அவனுடைய ஆகாரத்தை நோக்கியே செல்கிறது. பிரசங்கியில் படிக்கிறோம், மனுஷனுடைய பிரயாசம் எல்லாம் அவனுடைய வாய்க்காகத்தானே. ஆல் த லேபர் ஆஃப் மேன் ஒன்லி ஃபார் ஹிஸ் மவுத் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி இந்த மூன்று நிமித்தமாகவும், அது இல்லை என்றால் அது நிமித்தம் நாம் கவலை கொள்கிறவர்களாகவும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்களும் பெண்களும் மிகவும் அதிகமாக துயரம் உள்ள ஒரு கவலையை அடைந்திருக்கிறார்கள். போதா குறைக்கு இப்பொழுது இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட கவலை கொண்டிருக்கிறார்கள். இந்த கவலையை ஆங்கிலத்தில் ஒரீஸ் என்று சொன்னாலும், ஆங்ஸைட்டி என்று சொன்னாலும், நீட்ஸ் என்று சொன்னாலும் ஒன்றுதான். சிறு பிள்ளைகள் இப்பொழுது ஒரு புதிய வார்த்தை சொல்கிறார்கள், பெரியவர்களும் அதை சொல்கிறார்கள், மருத்துவர்களும் அதை சொல்கிறார்கள். எனக்கு அதிக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் அதிகமாக கவலைப்பட்டதனால் என் உடல் முழுவதும் தளர்ந்து விட்டது, என்னால் சிந்திக்க முடியவில்லை, எனக்கு நோய் வருவது போல் தெரிகிறது, என்னுடைய கடன் பாரம் என்னை அழுத்துகிறது. ஆகையால இந்த சமுதாயம் கவலையினால முடியிருக்கிறத நான் பார்க்கிறேன். சிறியோரும் பெரியோரும் கூட கவலையினால் அகப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். வலையிலே சிக்குண்ட மீன்களைப் போல நம்முடைய மனம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சமுதாயம் கவலையினால் சிக்கி கொண்டது போல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவனிச்சிங்களா? கவலைக்கு பின்னால ஒரு கலக்கம். கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீங்கள் கவலைப்படுவது தேவனுக்கு தெரியுமா? நம்முடைய கவலைகளை போக்க தேவனிடத்தில் வழி இருக்கிறதா? நாம் கிறிஸ்துவின் பாதத்தண்டை சேரும்போது நம்முடைய கவலைகளை தேவன் போக்குவாரா? கவலைகளை போக்கும் மாமருந்தாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் உபதேசம் நம்முடைய கவலைகளை போக்கும் உபதேசமாக இருக்கிறதா? ஆம் சகோதரர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கவலை உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களை சுகமாக்கும் மருந்தாக, உங்களை விடுவிக்கும் ஆண்டவராக, சமாதானத்தின் ஆகாரமாக, செழிப்பின் ஆசீர்வாதமாக, உங்கள் கவலைகளை நீக்குபவராக இயேசு இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், உங்கள் கவலைகளை என் மீது வையுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார். நீங்கள் கவலைப்படுகிறதுனால யாராவது, இப்போ நீங்கள் ஒரு 5 அடி உயரம்னு வைத்துக்கொள்வோம், உங்களுடைய உயரத்தை ஒரு 1/2 அடி கூட்ட முடியுமா? கவலைப்படுகிறதுனால 5 அடி உயரம் உள்ள நீங்கள் 4 அடியாக குறைய முடியுமா? அப்படியானால் உங்கள் சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்டது, அதை நீங்கள் மாற்ற முடியாது. அப்படியானால் இந்த சரீரத்துக்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் உடைகளையும் தேவன் தருவார். உன்னுடைய சரீரத்தை
உன்னால் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. செத்துப்போன ஆளுக்கு சாப்பாடு இருந்து என்ன பயன்? உடை இருந்து என்ன பயன்? தண்ணீர் இருந்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அப்படியானால் உணவு, தண்ணீர், உடையை பார்க்கிலும் உங்கள் சரீரம், உங்களுடைய உயிர் விசேஷமானவைகளாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலை கொள்கிறதுனால ஒரு லாபமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்தால், விசுவாசிகளாய் இருந்தால் நீங்கள் கவலையை விட்டு விலகலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நாம் உழைத்து உழைத்து அல்லது கடன்பட்டு எவ்வளவு உணவை, எவ்வளவு தண்ணீரை, எவ்வளவு உடைகளை சம்பாதித்தாலும் நமக்கு உயிர் என்று ஒன்று இருந்தால், உடல் என்று ஒன்று இருந்தால் மட்டுமே அந்த உணவும் தண்ணீரும் உடையும் நமக்கு பயன்படும். ஆகவே உங்கள் உயிர், உடல் இருக்கும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு பயன்படும். உயிரும் உடலும் இல்லாமல் இருக்கும்போது இந்த உணவும் தண்ணீரும் உடையும் பயன் இல்லாமல் போகும். அதனால்தான் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எது விசேஷமானது என்று சொல்லுகிறார்? உங்கள் ஜீவனும் உங்கள் சரீரமும் விசேஷித்தமானவைகளாக இருக்கிறது. ஒரு சின்ன கேள்வி, என்னை படைத்த பராபரனாகிய கடவுளுக்கு என் தேவைகள் தெரியுமா? இன்றைக்கு எனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியுமா? என்னுடைய கவலை அவருக்கு புரியுமா? சகோதரரை, நாம் தொழுது கொள்கிற கடவுள் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அர்த்தம் உள்ளவராக இருக்கிறார், பார்வை உள்ளவராக இருக்கிறார், உணர்வு உள்ளவராக இருக்கிறார். தூரத்திலே நம்மை கண்டு நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32வது வசனம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் என்று சொன்னால் தேவனற்றவர்கள், இந்த உலகத்துக்குரிய மக்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு இவைகள் தேவை என்பதை, இவைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். என் தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, எப்பொழுதாவது தலை நிமிர்ந்து வானத்திலே பறக்கிற பறவைகளை பார்த்தீர்களா? தலை குனிந்து பூமியிலே தானாக முளைகிற அழகான பூச்செடிகளை பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்து இந்த 2 உதாரணங்களை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுகிற மக்களுக்கு உதாரணமாக சொல்கிறார். வானத்திலே பறந்து போகிற கோடான கோடி வகை வகையான பறவைகள் எப்பொழுதாவது விதை விதைக்கிறதா? அறுவடை செய்கிறதா? மழை காலத்துக்கென்று எங்கேயாவது அது சேர்த்து வைக்கிறதா? என் அன்பு சகோதரர்களே, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் காலையிலே வெளியே போகும் பறவை உண்டு கழித்து திருப்தியாகி மாலையிலே தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகிறது. இந்த பறவைகளை வழி நடத்துவது யார்? இந்த பறவைகளுக்கு உணவளிப்பது யார்? என் அன்பு சகோதரர்களே, உங்களுடைய மனம் விரிய வேண்டும், உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும், நீங்கள் கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை,
அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. கவனிங்கள், அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். தலை நிமிர்ந்து பார்த்தால் கோடான 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 பறவைகள், அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, சேர்ப்பதில்லை. பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அந்த தேவன் உங்களையும் பிழைப்பூட்டுவதாக சொல்கிறார். அந்த நம்பிக்கை தரும் வசனம் எனக்கும் உங்களுக்கும் மிகுந்த நம்பிக்கை உண்டாக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். அன்பு சகோதரர்களே, எப்பொழுதாவது குனிந்து பார்த்தீர்களா? குறிப்பாக மலை பிரதேசங்களுக்கு செல்லும் போது ஆழ்விடங்களில், பள்ளத்தாக்குகளில் தானாகவே முளைக்கிற மரஞ்செடிகளை அங்கே பார்ப்போம். நம்ம வீடுகளில் தொட்டிகளில் வாங்கி வைக்கிற பூச்செடிகள் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இயற்கையாகவே முளைச்சு தானாகவே பூத்து கொண்டு வாசனை வீசுகிற மலர்களை நீங்கள் பாருங்கள். லீலி புஷ்பம் என்ற ஒரு மலர் இருக்குது. அது பள்ளத்தாக்கில் அடியில் இருளியில் வளர்ந்து பூக்கிற ஒரு பூ. அது மேலே காற்று வீசி பக்கத்தில் உள்ள முள்ளால் அது குத்தப்படும் போது அந்த இதழ்களிலிருந்து வடிகிற அந்த ரசம் மலை முகுட்டின் மேல் இருக்கிற மனிதனுக்கு வாசனையாக வந்து சேரும். லீலி புஷ்பம் அழகுள்ளது மட்டுமல்ல, வாசனை நிறைந்தது. நமது ஆண்டவர் கேட்கிறார், எந்த ஒரு பூ தன்னுடைய அழகான இதழ்களை நூற்கிறதா, அதை தைக்கிறதா, அதை யார் அவ்வளவு அழகுபடுத்தியது, அதை எங்கே இருந்து கொண்டு வந்தார்கள், யார் அதை செய்தார்கள்? ஆகவே அவைகள் நூற்கிறதும் இல்லை, அது கோர்க்கிறதும் இல்லை, தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. மேலே பார்த்தால் பறவை, கீழே பார்த்தால் பூக்கள். இந்த 2 உதாரணங்களில் தேவன் உங்களையும் என்னையும் தேவனை நோக்கி பார்க்கும்படி செய்கிறார். வானத்திலே பறவையை பார்க்கிறவர்கள் பார்த்தாய்விட்டது என்று சொல்வார்கள். பூமியிலே பூக்களை பார்க்கிறவர்கள் நான் பார்த்து விட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு பரமபிதாவை காட்டுகிறார். Look at the Father in heaven. He desires what all you need. உனக்கு தேவையானது என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை தரும்படியாக விரும்புகிறார். மார்த்தாள் உழைக்கிற ஒரு பெண்ணாக, சமைக்கிற ஒரு பெண்ணாக, கவலைப்படுகிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். கவலைப்படுகிறதுனால் ஒரு பயனும் இல்லை. தேவையானது ஒன்று, தேவையானது தேவனுடைய ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு சிறு பிள்ளைகள் இருந்து மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு மனிதன் வரைக்கும் கவலையை 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 சுமக்கிறான். எல்லாம் கவலையிலே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய ஹார்ட் அட்டாக் அது நிமித்தமாக வருகிறது. அவனுடைய கிட்னி ஃபெயிலியர் அது நிமித்தமாக வருகிறது. அவனுக்கு மூப்பு கவலையாலே வருகிறது. அஜீரணங்கள் கவலையினாலே வருகிறது. என் அன்பு சகோதரர்களே, ஏதேனை விட்டு வெளியே வந்த ஆதாம் ஏவாளுக்கு முதலில் வந்த ஒரு நோய் ஒன்று இருக்குமானால் அது கவலை. அதைத் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கை குறைய ஆரம்பித்தது, நாட்கள் குறைய ஆரம்பித்தது, வலிகள் பெருக ஆரம்பித்தது. வேதனை என்றால் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அப்படியானால் இந்த கவலை என்பதுதான் மனுஷனுடைய முதல் எதிரியாகவும் முதல் வலியாகவும் முதல் வேதனையாகவும் இருக்கிறது. சிறிய அளவில் ஆரம்பித்து அது நம்மை அப்படியே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம்.
பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வாக்குறுதியை இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்தார். இந்த தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். பயப்படாதே, உன்னோடு நான் இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு பெருத்த பலனுமாயிருக்கிறேன், மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு கால ஆபிரகாம் அவனுடைய மனதில் ஏராளமான கவலைகளோடு அந்நிய தேசத்திலே கர்த்தர் காண்பிக்கும் கானானுக்கு போகும்படியாக அவன் தன்னுடைய மனைவியோடு அவன் போய்கொண்டிருக்கும் வேளையில் அவனுடைய இருதயமெல்லாம் கவலையினால் நிறைந்திருக்கலாம். ஆபிரகாமே நீ பயப்படாதே என்று சொன்னார். இந்த காலையில் எத்தனையோ பயங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, திருச்சபையே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன் என்று சொன்னார். கேடகம் என்பது ஒரு வட்டமான ஒரு பாதுகாப்பு கருவி, ஒரு தட்டு. அதை ஒரு கையில் ஒரு மனிதன் பிடித்து கொண்டு எதிரி வீசும் ஈட்டிகளையும் அம்புகளையும் வெட்ட வரும் வாட்களையும் அவன் தடுத்து கொண்டே இருப்பான். உயர நின்று தடுப்பான், கீழே உட்கார்ந்தும் தடுப்பான், படுத்து கொண்டும் தடுப்பான். தன்னை அந்த ஷீல்டை கொண்டு அவன் எல்லா வகையிலும் தன்னை மூடிக்கொள்ள பார்ப்பான். ஏனென்றால் அந்த கேடகம் அவனை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த கேடகம் லேசான ஒரு பேப்பரில் செஞ்சு இல்லை. எந்த ஒரு கேடகமும் குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோலேருந்து 10 கிலோவாவது இருக்கும் வெயிட்டு. குழந்தைகளால் தூக்க முடியாது, வயதானவர்களால் தூக்க முடியாது. அது மாதிரி வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கேடகமாக இருந்தாலும் அந்த கேடகத்தை தூக்குற சக்தி கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, கேடகம் மட்டுமல்ல உனக்கு, உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தினா கேடகத்தை உங்களால் தூக்க முடியும். கேடகத்தை உங்களால் தூக்க முடியுமானால் எதிரிகள் விட்டெறியும் அம்புகளையும் ஈட்டிகளையும் போர் வாள்களையும் உங்களால் தடுக்க முடியும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவராகவும் நில்லுங்கள். ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆகவே இந்த காலையில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்கள் உயிர், அதாவது உங்கள் ஜீவன், உங்கள் உடல், அதாவது உங்கள் சரீரம், அது ரொம்ப முக்கியம். தேவன் இது ரெண்டையும் உங்களுக்கு தந்திருக்கும் போது இவைகள் எல்லாவற்றையும், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்க அறிந்திருக்கிறார். இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். நம்பிக்கை தரும் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஆலயத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தின் கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உணவாகவும் தண்ணீராகவும் உடையாகவும் இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, இன்னொரு வசனத்தை சொல்லி இன்றைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படுகிற மனிதன் தன்னுடைய உடலோடு ஒரு முழத்தை கூட்ட முடியாது. கவலைப்படுகிற மனிதன்
தன் உடலை ஒரு முழம் குறைக்க முடியாது. ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண முடியும், விண்ணப்பம் பண்ண முடியும். ஆகவே நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினால், நீங்கள் அதை தேவனுக்கு தெரியப்படுத்தினால், அவர் பிரியமுள்ளவராக உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலையில் நீங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கவலைகளை துரத்தி கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் கொள்ளவும், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியின் கீழே வாழத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, கவலை கொள்ளும் மனித கூட்டத்திலே நாங்கள் ஒருவர். கவலைகள் எங்களை கரையை செய்கிறது, வலிகள் எங்களை கரையை செய்கிறது, கடன்களும் அவமானங்களும் எங்களை கரையை செய்கிறது, நம்பிக்கையில்லாத இந்த உலகம் எங்களை கரையை செய்கிறது. அப்பா பிதாவே, எங்கள் தேவையிலெல்லாம் அறிந்தவரே, எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டவரே, எங்கள் பிள்ளைகளை புரிந்து கொண்டவரே, எங்களுடைய வீடு வாசல்களை அறிந்தவரே, இறங்கும் தகப்பனே, உமது பிள்ளைகளின் கவலைகளை போக்கி மார்த்தாளுக்கு நீர் சொன்ன எடுபடாத நல்ல பங்கை எங்களுக்கு அருளும்படியாக நான் செபிக்கிறேன். அப்படியே நீ செய்வதற்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய
மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே. ஆமென்.